ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். கோவையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கோயம்புத்தூர்ல எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன? தற்போது அந்த வாக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருது? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? பாலா, கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 3563 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1062 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் இந்த 3563 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளை 27,14,676 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதில் 13,08,898 பேர் பெண் வாக்காளர்களாகவும் 14,05,246 பேர் ஆண் வாக்காளர்களாகவும் 3ஆம் பாலினத்தவர் 532 பேர் என மொத்தம் 27,14,676 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு நாளை வாக்குப்பதிவை முன்னிட்டு வாக்கு இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், மொத்தம் 110 பொருட்கள், தேர்தல் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரம், அழியா மை, சீல், ஸ்டிக்கர்ஸ், வேட்பாளர்கள் பட்டியல், சட்டப்பூர்வ படிவங்கள் உள்ளிட்ட பிற எழுத்து பொருட்கள் உள்ளிட்ட 110 பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாம் கோவை காந்திபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கான அந்த வாக்கு இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அனைத்து பொருட்களும் எடுத்துச் செல்லும் பணிகள், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினருடன் அந்த வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. வாக்கு இயந்திரங்கள், பொருட்கள் எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் தீபன் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல நாளை 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக உள்ள 3563 வாக்குச்சாவடிகளில் 183 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரண வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறை மற்றும் ஊர்காவல் படை என இருதரப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு துணை ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட கூடுதல் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட துணை ராணுவம், காவல்துறை, ஊர்காவல் படை என 8000 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் கூடுதலாக கம்பெனி படைகள், காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அந்த தொகுதிகளுக்கு, வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் உதவியுடன் அந்த வாக்கு இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த சீலிடப்பட்ட அந்த மையங்களில் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் வாயிலாக கண்காணிக்கப்பட்டு வாக்கு இயந்திரங்கள் எடுத்து செல்லக்கூடிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.